மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் தாவரத்தின் பதியமுறை இனப்பெருக்கம் பற்றி கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு உயிர் அங்கிகளும் தன்னையொத்த அங்கிகளையோ குலவகைகளையோ உருவாக்கும் செயற்பாடு இனப்பெருக்கம் எனப்படும். சகல அங்கிகளும் இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் தமது எச்சங்களை உலகில் நிலைபெறச் செய்கின்றன. எந்த ஒரு உயிரங்கியும் இனப்பெருக்கம் செய்யாத விடத்து அவை நிரந்தரமாக அழிந்து விடுகின்றன. இனப்பெருக்கத்தின் மூலம் உயிர் அங்கிகளின் தொடர்ச்சி உலகில் பேணப்படுகிறது. தாவர இனப்பெருக்கத்தை நாம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வித்து மூலம் இனப்பெருக்கல், இதை இலிங்க முறை என அழைக்கலாம். அதாவது தாவரங்கள் பூத்து பின் மகரந்த சேர்க்கை, கருக்கட்டல் போன்ற பொறிமுறை ஊடாக இறுதியில் வித்துக்களை உண்டாக்கி அவற்றின் மூலம் இனம் பெருக்கும் முறையாகும். இரண்டாவது பதிகமுறை இனப்பெருக்கம், இதை லிங்க மில்முறை இனப்பெருக்கம் என அழைக்கலாம். இங்கே தாவரங்கள் தமது பதிக உறுப்புகளான தண்டு, வேர் மற்றும் இலைகள் மூலம் இனம் பெருக்கும் முறையாகும். இம்முறையை பயன்படுத்தி சேர்க்க முறை மூலம் பல்வகையான தாவரங்கள் வர்த்தக ரீதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இனி தாவரத்தின் பிரதான பதிக உறுப்புகளான தண்டு, இலை, வேர் மூலமான இனப்பெருக்க முறையை சற்று விவரமாக பார்ப்போம். தண்டு மூலம் இனப்பெருக்கலை பார்க்கும்போது நாம் நாளாந்தம் நமது வீடுகளிலே பூவரசு, செவ்வரத்தை, ரோசா, குரோட்டன் போன்ற தாவரங்களின் தண்டு துண்டங்களை வெட்டி எடுத்து அவற்றை நாட்டுவதன் மூலம் புதிய தாவரத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நிலகீழ் தண்டு வகைகளை பற்றி பார்ப்போம். நிலகீழ் தண்டு என்று சொல்லுகின்ற பொழுது இவைகள் நிலத்தின் கீழே திரிவடைந்து, தண்டுகள் நிலத்தின் கீழ் திரிவடைந்து உணவுச் சேமிப்பை செய்கின்றது. இந்த உணவுச் சேமிப்பு செய்கின்ற திரிவடைந்த தண்டுகள் திரும்ப எங்களுக்கு முளைக்கின்றன. இந்த வகையான தண்டுகளை நாங்கள் 4 வகையாக பிரிக்கலாம். முதலாவது வேர்த்தண்டு கிழங்கு, உதாரணம் இஞ்சி, மஞ்சள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஞ்சியிலே இது ஒரு தண்டு. உண்மையாக இதில் கணுக்கள், கக்கரும்புகள் காணப்படும். இந்த கணுக்கள், கக்கரும்புகளிலிருந்து இவைகள் முளைக்கின்றன. ஆகவே இவைகள் உணவை சேமிக்கிறதுக்காக திரிவடைந்து இருக்கின்றன. உதாரணம் இஞ்சி, மஞ்சள், வேர்த்தண்டு கிழங்கை சேர்ந்ததை இஞ்சி, மஞ்சள். அடுத்ததாக தண்டு கிழங்கு வகையிலே கரணை, இங்கே நாங்கள் சட்டிக்கரணை என்று சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்த்தா இந்த சட்டிக்கரணையினுடைய கக்கரும்புகளில் இருந்து புதிய தாவரங்கள் முளைக்கும். இந்த துண்டை நாங்கள் வெட்டி நடுகின்ற போது இது புதிய தாவரங்களை உற்பத்தியாக்குகின்றது. அடுத்ததாக குமிழ். குமிழ் உங்களுக்கு தெரியும், வெண்காயம். இதுவும் ஒரு திரிபடைந்த நிலகீழ் தண்டு. இந்த தண்டுகள் அடியிலே இருக்கும். இந்த அடியிலே தான் இருக்கும் தண்டு. இதில் இருந்து புதிய தாவரம் முளைத்து வெளிவரும். அதுக்கு அடுத்ததாக தண்டு முகுள். தண்டு முகுளுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு உதாரணமாக சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது உருளைக்கிழங்கிலே இதுகளெல்லாம் முகுள்கள். ஆனால் இந்த உருளைக்கிழங்கிலேயும் நீங்கள் கணுக்களை பார்க்கலாம். இந்த கணுக்கள், இதை நாங்கள் நடுகின்ற போது இந்த கணுக்களில் இருந்து புதிய தாவரங்கள் உண்டாகின்றது. அடுத்ததாக இலைகள் மூலம் இனம் பெருக்கப்படும் முறையை விவரமாக பார்ப்போம். இங்கே ஒரு பிகோனியா தாவரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தாவரத்தை நாங்கள் இலைகள் மூலம் இனம் பெருக்கலாம். இவற்றின் இலைகளை நாங்கள் வேறுபடுத்தி ஒரு ஊடகத்தில் நடும்போது இந்த இலையிலிருந்து வேர்கள் உண்டாகி புதிய தாவரம் உற்பத்தியாகிறது. அடுத்ததாக பைரோப்பிலம் என்ற தாவரத்தில் இவற்றை நாங்கள் இறைச்சி நெகிட்டான் என்று தமிழ் சொல்லுவார்கள். இதனுடைய விளிம்பிலே இருந்து வேர்கள் உண்டாகின்றது, இடம் மாறி பிறந்த வேர்கள். இந்த
இடம் மாறி பிறந்த வேர்கள் பிரித்தெடுத்து நாங்கள் புதிய தாவரத்தை உண்டாக்கி கொள்ளலாம். இதை சதகரச்சான் என்றும் சொல்லுவார்கள். இந்த இலையை நீங்கள் ஒரு புத்தகத்துக்குள்ள வைத்தால் கூட ஒரு புதிய தாவரம் இந்த விளிம்பில் இருந்து உற்பத்தியாகிறது. அடுத்ததாக குமிழங்கள் மூலம் இனப்பெருக்கம் நடக்கும் பதியமுறை இனப்பெருக்க முறையை பார்ப்போம். மோதகவள்ளி என்னும் தாவரத்தை எடுத்துக்கொண்டால் இவற்றிலே காற்று முகல்கள் உற்பத்தியாகின்றன. செடியிலே நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதிலே காற்று முகல்கள் உற்பத்தியாகின்றன. இவையும் தண்டுகள் தான், திரிவடைந்த தண்டுகள். இவற்றை நாங்கள் வேறுபடுத்தி நடுகின்ற போது இவற்றிலிருந்து புதிய தாவரம் உண்டாகிறது. இந்த வழியிலே ராசவள்ளி கிழங்கு நீங்கள் பார்க்கின்ற போது இந்த ராசவள்ளி கிழங்கின் அடியிலே பெரிய கிழங்கும் அதனுடைய அதாவது காற்றிலே மேல் அங்குரத் தொகுதியிலே சிறிய சிறிய இந்த குமிழங்களும் உண்டாகும். இவ்வகையான குமிழங்களை ராசவள்ளியிலிருந்து பிரித்தெடுத்து நாட்டும் போது புதிய தாவரங்கள் உண்டாகின்றன. அடுத்ததாக வேர் மூலம் இனப்பெருக்கப்படும் முறையை பார்ப்போம். ஈரப்பலாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஈரப்பலாவினுடைய அடியில் இருந்து புதிய வேர்கள் உண்டாவதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று கறிவேப்பிலை மரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மரத்தின் அடியிலிருந்து நிலத்துக்கு மேலாக புதிய தாவரங்கள் உற்பத்தியாகி வளருவதை நீங்கள் பார்க்கலாம். நந்தியாவட்ட தாவரத்தை எடுத்துக்கொண்டாலும் இதே போன்று வேர்களிலிருந்து அவற்றின் அடி வேர்களிலிருந்து தாவரங்கள் மேல் நோக்கி வளருகின்றன. அடுத்ததாக நாங்கள் படரி வகைகளைச் சேர்ந்த தாவரத்தை பார்ப்போம். இங்கே படரிகள் என்று சொல்லுகின்ற போது சில தாவரங்கள் நிலத்துக்கு சமாந்தரமான வேர்களை உற்பத்தியாக்கி நிலத்தோடையோ இல்லை நிலத்தின் கீழோ பின்பு அதிலிருந்து இடமாறி பிறந்த வேர்களை உற்பத்தியாக்கி புதிய தாவரங்களை உண்டாக்குகின்றன. இவ்வகையைச் சேர்ந்த தாவரங்களை நாங்கள் ஓடிகள் எனவும் குறுங்குடை எனவும் பிரிக்கலாம். ஓடிக்கு உதாரணமாக நாங்கள் வல்லார தாவரத்தை எடுத்து பார்க்கலாம். அதே போன்று குறுங்குடைக்கு உதாரணமாக ஆகாய தாமரையை பார்க்கலாம். இங்கே வல்லார தாவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த ஒரு தாவரம் ஒரு ஓடியை உண்டாக்குகின்ற இந்த ஓடி நிலத்துக்கு கீழால் வந்து இதிலிருந்து இடம் மாறி பிறந்தவர்கள் உண்டாகி பின்பு புதிய தாவரத்தை உண்டாக்குகின்றனர். இதே போன்று பிரிதர் ஓடி இங்கே வந்து அதுவும் இன்னொரு தாவரத்தை உண்டாக்குகின்றன. இந்த தாவரங்களை நாங்கள் இந்த ஓடியை பிரித்து தனித்தாவரமாக நாட்டலாம். அடுத்தது குறுங்குடையை பார்த்தோம் என்றால் ஆகாச தாமரை, இதுவும் அதே போல தான் நீர்வாழ் தாவரங்கள் இந்த குறுகிய இடைகளை கொண்ட வேர்களை உண்டாக்கி அதன் மூலம் புதிய இடம் மாறி பிறந்த வேர்களையும் அங்குரத் தொகுதியையும் உண்டாக்கும். இவை குறுகிய இடையாக இருப்பதாலே நாங்கள் இவற்றை குறுங்குடை என்று சொல்லுகின்றோம். இனி நாங்கள் உறிஞ்சிகள் வகையை பற்றி பார்ப்போம். உறிஞ்சிகள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் சாதாரணமாக வாழை மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வாழை மரத்தின் கீழ்த்தண்டு நிலத்துக்கு கீழே உள்ள தண்டில் இருந்து பக்கவாடு கக்க அரும்புகள் முளைத்து அவை தரைக்கு மேலே தாவரங்களை உண்டாக்குகின்றன. இங்கே பாருங்கள், இந்த வாழையினுடைய அடி கிழங்கிலே இருந்து புதிய தாவரம் உண்டாகும். இவை நாங்கள் உறிஞ்சிகள் என்று சொல்லுகின்றோம். இந்த வகையைச் சேர்ந்த தாவரங்களை நாங்கள் வேறு சில தாவரங்களிலும் பார்க்க முடியும். உதாரணமாக அன்னாசியிலும் நீங்கள் இப்படிப்பட்ட தாவரங்களை பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த சேர்க்க முறையிலே நாங்கள் எவ்வாறு இந்த பதிய முறை இனப்பெருக்கத்தை செய்யலாம் என்பதை பற்றி விவரமாக பார்ப்போம். சேர்க்க முறையில் நாங்கள் செய்கின்ற பதிய முறை இனப்பெருக்கத்தை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பதிவைத்தல், அடுத்தது ஒட்டுதல். பதிவைத்தலை நாங்கள் தரைப்பதியம், காற்றுப்பதியம் என 2 வகையாக பிரிக்கலாம். அதே போன்று ஒட்டுதலையும் அரும்பொட்டு, தண்டு ஒட்டு ஒன்று 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக நாங்கள் தரைப்பதியத்தை பற்றி விவரமாக பார்ப்போம். நாங்கள் சாதாரணமாக ஒரு மல்லிகை செடி எடுத்துக்கொண்டால்
இங்கே அடியில இருந்து வர்ற கிளையை நாங்கள் எடுத்து பக்கத்தில் இருக்கிற மண்ணிலை அணைத்து மண்ணுக்கு கீழே இந்த கிளையை அமழ்த்தி மண்ணை போட்டு விடுவதாலே இந்த கிளையிலே இருந்து உள்ள கணுக்களிலிருந்து இடம் மாறி பிறந்த வேர்கள் உற்பத்தியாகி அந்த வேர்கள் மேலே அங்குர தொகுதியை உற்பத்தியாக்குகிறது. இந்த செயல்பாட்டிலிருந்து நீங்கள் இங்கே படத்தில் பார்த்தவாறு இங்கே வேர்கள் உற்பத்தியாகின்ற போது பிறகு இந்த அங்குர தொகுதியை நாங்கள் இங்கே வெட்டி எடுத்து ஒரு புதிய தாவரமாக பிறப்பாக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக காற்று பதியத்தை பற்றி பார்ப்போம். காற்று பதியம் என்று சொல்லுகின்ற போது சாதாரண ஒரு மாதுளை மரத்தை எடுத்துக்கொண்டால் இதனுடைய கிளையிலே நாங்கள் மர உரிய ஒரு வளையமாக அகற்றி விடுகின்றோம். இப்படி இந்த அகற்றிய மர உரியை மூடி மண்ணை அணைத்து ஈரமான மண்ணை அணைத்து அது ஒரு பொலித்தீன் தாளால் நாங்கள் சுற்றி கட்டி விடுகின்ற போது அந்த மண் அணைத்த பகுதியில் இருந்து புதிய வேர்கள் உற்பத்தியாகும். இந்த புதிய வேர்களை உற்பத்தியானதன் பின்பு இவற்றை நாங்கள் பெரிதாக வெட்டி எடுத்து ஒரு புதிய தாவரமாக நாட்ட முடியும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இந்த மர உரி அகற்றப்பட்டிருக்கின்றது. அதன் மேலே நாங்கள் ஒரு மண்ணை ஈரமான மண்ணை வைத்து ஒரு பொலித்தீன் பையால் கட்டுகின்றோம். இப்படி கட்டிய பின்பு இந்த புதிய தாவரங்கள் உண்டாகின்றது. ஒரு திருப்தியான ஒரு தாவரம் இந்த ஒரு பதியம் இந்த தாவரத்தில் உற்பத்தி இருக்கிறது நீங்கள் இந்த படத்தின் மூலம் காண முடியும். அடுத்ததாக ஒட்டுதல் முறையை பார்ப்போம். ஒட்டுதல் முறையிலும் நாங்கள் 2 வகையான ஒட்டுதல் முறையை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாங்கள் ஒட்டுக்கட்டையை உண்டாக்கல் மற்றும் ஒட்டு முளையை தேர்வு செய்கிறதை பற்றி விவரமாக பார்க்க வேண்டும். ஒட்டுக்கட்டி என்கின்ற போது எந்த மரத்திலே நாங்கள் ஒட்டுதலை மேற்கொள்கிறோம் அந்த அடிமரத்தை தான் நாங்கள் ஒட்டுக்கட்டி என்று சொல்லுகின்றோம். இந்த ஒட்டுக்கிளைகள் பெரும்பாலும் வீரியமான வேர் தொகுதியுடையதாகவும் நோய் எதிர்க்கக்கூடிய அந்த திறமை இருக்கதாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் மாவிலை ஒட்டுவதாக இருந்தால் வழக்கமாக ஒரு புளிமா விதை எடுத்துத்தான் இந்த ஒட்டுக்கட்டியை உண்டாக்குகின்றோம். பிறகு ஒட்டுப்புளி என்றது நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரம். எது நல்ல தாவரமாக தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தாவரத்தை தான் நாங்கள் ஒட்டுமுளை என்று சொல்லுகின்றோம். இந்த தாவரத்திலிருந்து நாங்கள் ஒட்டுக்கிளியை தேர்ந்தெடுத்த பின்பு ஒட்டுதலை மேற்கொள்ளலாம். இந்த ஒட்டுதலை அரும்பொட்டு வகையாகவோ அல்லது தண்டு ஒட்டு முறையிலேயோ நாங்கள் செய்யலாம். முதலாவதாக நாங்கள் அரும்பொட்டு எடுத்துக்கொண்டால் இங்கே வெவ்வேறு விதமான அரும்பொட்டு முறைகளை செய்யலாம். தீயொட்டு, எச்சொட்டு, பேச்சொட்டு, ஃபோக்கொட்டு வந்து இது நீண்ட வரிசை உடையதாக இருக்கும். இங்கே இந்த TH பேட்ச் என்று சொல்வதெல்லாம் நாங்கள் இந்த ஒட்டுவதற்கு அந்த அடிக்கட்டையில் வெட்டப்படுற அந்த முறையைத்தான் சொல்லுகின்றது. தண்டொட்டு எடுத்துக்கொண்டால் இங்கே ஆப்பொட்டு, அணையொட்டு போன்ற முடியொட்டு போன்ற வகையிலே நாங்கள் இவற்றை செய்யலாம். இனி நாங்கள் ஒரு அரும்பொட்டை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு ஒட்டுக்கட்டையை நாங்கள் வளர்த்து அது ஒரு பென்சில் அளவு மொத்தமாக இருக்கிற நிலையிலே நாங்கள் ஒட்டுக்கிளையிலே பெறப்பட்ட அந்த அரும்புகளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஒட்டு கட்டையிலே ஒட்டுதலை மேற்கொள்ளலாம். இந்த ஒட்டுக்கட்டையில் நாங்கள் TH போன்ற வடிவிலே அந்த மர உரியை வெட்டி அந்த மர உரியை பிளந்த பின்பு ஒட்டு முளையிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த அரும்புகளை நாங்கள் இந்த புலவின் உள்ளே செலுத்தி ஒரு பொலித்தீன் கையால் நாங்கள் மூடி கட்டிவிடலாம். இப்போ டீயோட்டை நாங்கள் பார்த்தோம் என்றால் இங்கே டீயோட்டில் இங்கே பாருங்கள் ஒட்டு கட்டையிலே டீ போன்ற வடிவத்திலே வெட்டப்படுகின்றது. பின்பு இந்த ஒட்டுக்கிளையிலே இருந்து பெறப்பட்ட இந்த மொட்டு அல்லது இந்த அரும்பு இந்த டீ என்ற இந்த புலவினுள்ளே இந்த மரத்தை மரவுரிய புலந்து இதற்குள்ளே இந்த அரும்பை செலுத்திய பின்பு நாங்கள் இதை மூடி கட்டி விடுகின்றோம். பிறகு அந்த அரும்பு முளைத்து ஒரு புதிய தாவரமாக வளர்கிறது. தண்டு ஒட்டை எடுத்து பார்த்தோம் என்றால்
இந்த முறையிலே நாங்கள் ஆப்பொட்டு, அணையொட்டு, முடியொட்டு போன்ற முறைகளிலே நாங்கள் தண்டு ஒட்டை இனம்பெருக்க முடியும். ஆப்பொட்டு எவ்வாறு செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். நாங்கள் ஒட்டுக்கட்டியே ஒரு 6 தொடக்க மீளங்க உயரத்திலே குறுக்காக வெட்டி விடுதல் வேண்டும். இப்படி வெட்டிவிட்ட இந்த ஒட்டுக்கட்டையிலே நிலகுத்தாக வெட்டி அந்த தண்டை ஒரு பிளவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி பிளவை ஏற்படுத்திய பின்பு ஒட்டுக்குலையின் முனையரும்புடன் கூடிய 5-6 அங்குல நீளமான ஒரு தண்டை வெட்டி எடுத்து அந்த தண்டை நாங்கள் ஒரு ஆப்பு வடிவிலே சீவ வேண்டும். இனி இந்த ஆப்பொட்டு எந்த முறையிலே செய்யலாம் என்று பார்ப்போம். இப்படி ஆப்பு வடிவிலே சீவிய இந்த ஒட்டுக்கிளியை இந்த ஆப்பு வடிவிலே நாங்கள் பிளந்து எடுத்த இந்த இதற்குள் உட்செலுத்தி பிறகு 2 இன்ச் சேர்த்து நாங்கள் கட்டிவிடுகின்றோம். இப்படி கட்டிவிட்ட மரத்திலிருந்து புதிய தாவரம் கிளைத்த ஒரு பெரிய தாவர தொகுதியை நீங்கள் இங்கே பார்க்கின்றாங்க. இப்பொழுதும் இந்த ஆப்பு வடிவிலே வெட்டப்பட்டதும் பிறகு அந்த ஒட்டுக்கிளை இதன் ஊடாக இருந்து வளர்ந்து வருவதையும் இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக நாங்கள் இளைய வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சரை பற்றி பார்ப்போம். இன்று இந்த இளைய வளர்ப்பு வர்த்தக ரீதியிலே மிக பிரபல்யமடைந்து வருகின்றது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. இதன் படிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். இங்கே ஒரு நுண்ணங்கிகள் தொற்றல் இல்லாத ஒரு ஊடகத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அங்கே நுண்ணங்கிகள் இருப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஊடகத்தை தெரிவு செய்த பின்பு தாவர பகுதியிலிருந்து நாங்கள் முதலாவதாக இளையத்தை பிரித்தெடுக்கின்றோம். இந்த இளையத்தை நாங்கள் எந்த பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கின்றோம் என்பது தாவரத்துக்கு தாவரம் வித்தியாசமாக இருக்கின்றது. சில தாவரத்திலே நாங்கள் அங்குரத் தொகுதியில் முனையரும்பிலிருந்து பிரித்தெடுக்கின்றோம். சில தாவரங்கள் வேரின் உச்சியிலிருந்து பிரித்தெடுக்கின்றோம். சில தாவரங்களுக்கு தண்டு கிழங்குகளிலிருந்து பிரித்தெடுக்கின்றோம். இப்படி அந்த இளையங்கள் பிரித்து எடுக்கப்படும் இடம் தாவரத்துக்கு தாவரம் மாறுபாடு அடைகிறது. இப்படி பிரித்தெடுத்த இந்த இளையத்தை நாங்கள் ஒரு வளர்ப்பு கரைசலில் இட்டு வளர்க்க வேண்டும். இந்த வளர்ப்பு கரைசல் பெரும்பாலும் விட்டமின்கள், மற்றது கனி உப்புக்கள், சுக்ரோஸ், மற்றது கலப்பிரிவை தூண்டக்கூடிய ஒரு ஹோமோன் வகை, அதாவது சைட்டோகைனின் ஹோமோன் போன்ற இந்த கரைசல்கள் அடங்கியதாக இந்த இளைய வளர்ப்பு கரைசல் இருக்கும். இந்த இளையங்கள் பிரிகடைந்து புதிய தாவரத்தின் வேர் அங்குலம் இந்த வளர்ப்பு கரைசலிலே உண்டாகும். பின்பு இந்த சிறிய தாவரத்தை வளர்ப்பு கரைசலில் இருந்து நாங்கள் பிரித்தெடுத்து ஒரு தனியான ஊடகத்திலே வளர்த்து அவற்றை ஒரு தனியான தாவரமாக நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும். சில இளைய வளர்ப்பு கரைசல் சில விளக்கப்படங்களை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய படிமுறைகளை. இங்கே ஒரு வாழை மரத்தை நாங்கள் இப்படி வளர்ப்பு கரைசலிருந்து உற்பத்தி ஆகின்றோம். வாழை மரத்தினுடைய கோம் என்று சொல்லுகிறோம். இந்த அடி கிழங்கிலே இருந்து நாங்கள் ஒரு இளையத்தை பிரித்தெடுத்து அந்த இளையத்தை இந்த வளர்ப்பு கரைசலிலே போட்டு வளர்க்கின்றோம், ஐசோலேட் பண்ணி. இந்த வளர்ப்பு கரைசலில் இந்த இளையம் முளைத்து பெருகி அடைகிறது. அப்படி பெருகி அடைந்த இடங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது அங்குரமும் உண்டாகும், வேர் தொகுதியும் உண்டாகும். ஆகவே இத்தகைய பிரிகடைந்த தாவரத்தை நாங்கள் தனித்தனியாக பிரித்தெடுத்து ஒவ்வொரு ஊடகங்களில் வளர்த்து பெரிதாக்கி நாங்கள் இறுதியிலே நாங்கள் வாழை மரத்தை உற்பத்தி செய்ய முடியும். சில விளக்கப்படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே நாங்கள் வளர்ப்பு கரைசலில் இந்த ஊடகத்திலே இந்த போடப்பட்ட இளையங்கள் கலப்பிரிவின் ஊடாக பிரிகி அடைந்திருப்பதை நீங்கள் இங்கே காணலாம். அடுத்ததாக இப்படி பிரிகடைந்த இந்த இதிலே வேர்களும் அங்குரங்களும் உண்டாகிய பின்பு இதை நாங்கள் தனித்தனி தாவரமாக பிரித்து எடுக்கின்றோம். இப்படி தனித்தனி தாவரமாக பிரித்தெடுத்த தாவரங்கள் திரும்ப அதற்குரிய ஊடகத்திலே போட்டு மேலும் அதை வளரச் செய்வதற்காக அதற்கு ஏற்ற ஒரு சுவாத்தியமான நிலையிலே பல்லாயிரக்கணக்கான ஊடகங்கள் இங்கே அடுக்கப்பட்டு அதற்கு ஏற்றவாறு சுவாத்தியங்களை நாங்கள் கொடுத்து வெப்பம், ஈரப்பதன், ஒளி எல்லாவற்றையும் கொடுத்து அவற்றை இந்த ஊடகங்களிலே நாங்கள் வளரச் செய்கின்றோம். இப்படி ஊடகங்களிலே வளர்ந்த ஒரு வாழையை நீங்கள் சிறிய
தாவரமாக இருக்கின்ற போது அது இப்படிப்பட்ட ஒரு உருவமைப்பிலே தான் இருக்கும். திரும்பி இவைகள் ஒரு இளையத்தினூடாக கனவாழைகளை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். இவற்றை நாங்கள் பிரிம்பாக பிரித்தெடுத்து நாங்கள் நாட்ட முடியும். எனவே அடுத்ததாக நாங்கள் பதிய முறை இனப்பெருக்கத்தின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். இந்த முக்கியமான நன்மை என்னவென்றால், வித்துக்களை உருவாக்க முடியாத தாவரங்களை நாங்கள் இப்படி பதிய முறை இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யலாம். அடுத்தது, இதை தாய் தாவரத்தில் இருந்து நாங்கள் உற்பத்தி செய்கின்றபடினால் இதனுடைய இந்த தாவரத்தினுடைய பாரம்பரிய இயல்புகள் மாறாது. இப்போ நாங்கள் ஒரு கருத்த குழம்பானில் இருந்து ஒரு பதிய முறை மூலம் ஒரு புதிய தாவரத்தை உற்பத்தி செய்யும் போது அது கருத்த குழம்பானாகவே இருக்கும். ஆனால் ஒரு கருத்த குழம்பான் பூ அது மகரந்த சேர்க்கை அடைந்து உண்டாகிற காயை நாங்கள் நடுகின்ற போது அதே மாறுதலை காணலாம். எனவே தாய் தாவரத்தினுடைய இயல்புகள் மாறாமல் இருப்பதை நாங்கள் இந்த பதிய முறை இனப்பெருக்கத்திலே கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக, நாங்கள் மிக விரைவாக வளர்ந்து இவை குறுகிய காலத்திலே பயன் தரும். நாங்கள் ஒட்டுக்கண்டைகளை பார்த்தோம் என்றால் இவை வேறு இந்த வித்துக்கள் மூலம் உண்டாகிற தாவரத்திலும் பார்க்க மிக விரைவாக வளர்ந்து காய்க்க தொடங்குகின்றன. குறுகிய காலத்தில் நாங்கள் அதிக அளவான தாவரங்களை உற்பத்தி செய்யலாம். இப்போ நாங்கள் வளர்ப்பு கரைசலில் உங்களுக்கு பார்த்தோம், நாங்கள் சாதாரணமாக வாழை தாவரங்கள் உற்பத்தி செய்கின்றோம். ஒரு 4-5 மாதத்திலே ஆயிரக்கணக்கான வாழைகளை நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கத்தக்கதாக இருக்கும். அடுத்தது, இந்த நோய் பீடைகளுக்கு எதிர்ப்புடைய தாவரங்களை நாங்கள் பதிய முறை இனப்பெருக்கம் மூலம் விருத்தி செய்யலாம். மற்றது, பாதகமான சூழலை தாங்கி வளர்த்த வறட்சியை தாங்கிறது, மற்றது உஷ்ணத்தை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள், குளிரை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் போன்று பாதகமான சூழலை தாங்கி வளரக்கூடிய தாவரங்களை இந்த பதிய முறை மூலம் நாங்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியும். இதனுடைய சாராம்சமாக இறுதியிலே நீங்கள் அங்கிகளின் இனப்பெருக்கத்தின் அவசியம், இலிங்கமில்லுறை இனப்பெருக்கம், தாவரத்தின் பதிய முறை இனப்பெருக்க முறைகள், சேர்க்க முறையிலே எவ்வாறாக நாங்கள் இவற்றை இனப்பெருக்குகின்றோம், இளைய வளர்ப்பின் மூலம் புதிய தாவரத்தை நாங்கள் எப்படி உற்பத்தி செய்கின்றோம், இறுதியிலே பதிய முறை இனப்பெருக்கத்தின் நன்மைகள் பற்றிய விடயங்களை நீங்கள் விவரமாக இதில் கற்றுக்கொண்டுள்ளீர்கள்.